ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு சொன்னால், என்னடா நிறைய நாளைக்கு பிறகு என்ன சாப்பாடுன்னு சொன்னாண்டுலுக்கு 2 பேருங்கோ. என்னென்னு சொன்னால் நிறைய நாளைக்கு பிறகு ஆர்டர் வந்தார். நிறைய நாளைக்கு பிறகு ஆக்கள் கேட்குறவே நாங்கள் இல்லை என்று சொன்னாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ பிள்ளை பிறந்த ஆளை செய்து கொடுக்குற கஷ்டம் தானே. அப்போ இந்த ஆண்டி வந்து அவசரமாக கேட்டப்போ அப்போ இல்லைன்னு சொல்ல இயலாது. சரி அப்போ கொஞ்சம் சாப்பாடு தானேன்ட்டு அப்போ அதையும் செய்தாச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு சொன்னால் பால் சோதி எங்களை வந்து உரைப்பு கறி வந்து பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் பிரட்டல் கறி 50 இடியப்பம் சம்பளி வளம் தான் கேட்டவா. அவசரத்துக்கு கேட்டதால் திடீரென்று செய்தது டக்கண்டு பின்னேரத்துக்கு தான் கேட்டவே நாங்கள் வந்து மத்தியானத்துக்கே செய்து கொடுத்துட்டோம். என்னென்னு சொன்னால் பின்னேரத்துக்கு இப்போ பிள்ளைய பார்க்குறதுக்கு அடிக்கடி ஆக்கள் வீட்டை வாரதால் செய்து கொடுக்குற கஷ்டம் தானே. பின்னேரம் ஆக்கள் வீட்டை வந்து நிற்கிற நேரம் சமைச்சு கொண்டு இருக்கலா தானே. அப்போ அதால் மத்தியானத்துக்கு செய்து கொடுத்துட்டோம். இருந்த அந்த சாப்பாடு பேக் பண்ணுறதுக்கு நிறைய அந்த பெட்டியல் வாங்கி வச்சு நான் எல்லாம் முடிஞ்சது. இப்போ நிறைய நாள் ஆர்டருக்கு கொடுக்கலைன்றதால அதுகள் எல்லாம் இனி ஆர்டர் பண்ணி வாங்கணும். இருந்ததை சமாளித்து அந்த சின்ன சின்ன கறிகளுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு கொடுத்தது. அந்த இடியப்பம் போடுறதுக்கு தட்டொண்டு எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அதை எங்களோட வீட்டில் இருந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்து நாங்கள் என்ன செய்கிற நம்பிக்கை எங்களை விரும்பி கேட்க செய்து கொடுக்கணும். அவங்க ஒரு காரணம் சொன்னவங்க என்னத்துக்காக அந்த சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காகத்தான் நாங்கள் செய்து கொடுத்தது. இல்லாட்டி இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஒரு ஆக்கள் எங்கள்கிட்ட நம்பிக்கையாக சரி வேற கேட்டால் இது முடியுமென்ற நம்பிக்கையாக கேட்க அதை நாங்கள் செய்து கொடுக்கணும். என்ன சாப்பாடும் செய்து கொடுத்தாச்சு. இதே ஆக்களுக்கு நாளைக்கு மத்தியானத்துக்கு 6 மிரக்கறி சாப்பாடு இருக்குது. அதுக்கும் அவசரமாக கேட்டிருந்தவங்க இல்லைன்னு சொல்லாமல் செய்து